தலைமைச் செயலகமே பரபரப்பா இயங்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே நமக்கு தெரியும் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது ஒரு 32 அமைச்சரோட பதவிக்கு வந்தாங்க. வந்த பிறகு சில அமைச்சரவை மாற்றங்கள்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன், நிதித்துறை அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல்ராஜனை மாத்துறாங்க. மாத்தி அவர் என்ன பண்ணாங்கன்னா தொழில்நுட்பத்துறைக்கு மாத்துறாங்க. தங்கம் தென்னரசுக்கு நிதித்துறை கொடுத்தாங்க. இந்த மாதிரி சில மாற்றங்கள் இருந்தது. அதே போல ஆவடி நாசர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்தான். இதோட என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அமைச்சர் ஆகல உடனடியாக. ஆனா பிற்பாடு என்ன பண்றாங்கன்னா, அவரை விளையாட்டுத்துறை அமைச்சராக டிசம்பர் 2022 மாத்தினாங்க. அவரை மாற்றும் பொழுதே ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருந்துச்சு. அவரை துணை முதல்வராக மாத்திடுவாங்களா? ஏன்னா முதல்வரோட செயல்பாட்டில் அவரோட உடல்நிலை பெரிய சிக்கலா இருக்குது. அவரால் தொடர்ச்சியா செயல்பட முடியல. கூடுதலா திமுகவுக்கு புதிய தலைமை தேவை. இப்ப இருந்து அந்த தலைமை தொடங்கினாதான் எதிர்காலத்துல ஆட்சியை தக்க வச்சுக்க முடியுங்கிற பேச்சு பரபரப்பாங்கிறதுனால உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படியும் துணை முதல்வர் பதவி கொடுத்துருவாங்கன்ட்டு டிசம்பர் 2022 பேசிக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் அது ஆனா நடக்கல. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சுல்ல, நாடாளுமன்ற தேர்தல் வரதுக்கு முன்னாடியே அமைச்சரவை மாற்றப்படலாங்கிற தகவல் வந்துச்சு. என்ன காரணம் பார்த்தா உளவுத்துறை ரிப்போர்ட் தராங்க. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, பல அமைச்சர்களுடைய செயல்பாடு மக்களுக்கு உகந்தா இல்ல, கட்சியோட மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர் செயல்பாடு மேல பல குறைகளை சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் முதல்வரோட டேபிளுக்கு போச்சு. உடனடியாக முதல்வர் கடந்த மார்ச் மாதம் அமைச்சரை மாற்றத்துக்கான வேலைகளை செய்ததா சொல்லப்பட்டது. ஆனா என்ன மீண்டும் ஒரு முறை பரிசீலிச்சு என்ன செய்யறாங்கன்னா, சரி தேர்தல் நேரத்தில் மாத்திட்டா நமக்கு சிக்கலாகும், சில நேரம் அதுவே கூட எதிர்மறையா ஓட்டு நமக்கு வாங்கி தந்துடலாம், அதனால இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு முதல்வர் என்ன பண்றாங்கன்னா, அனைவரையும் கூப்பிட்டு ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுக்குறாரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆகணும். எந்தெந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழக்கிறோமோ, எங்கெல்லாம் வாக்குகள் குறையுதோ அந்த மாவட்ட செயலாளர் கூடுதலா அதுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும்னு ஒரு முறைக்கு 2 முறை ஓப்பனாவே எச்சரிக்கை விடுறாரு முதல்வர். அதனால இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடியும் நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். திமுக 40 தொகுதியும் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுனால இந்த அமைச்சரவை மாற்றம் சற்று ஒத்தி வைக்கப்பட்டது. கைவிடல, சற்று ஒத்தி வைக்கிறாங்க. ஏன்னா இப்பதான் ஜெயிச்சிருக்கிறோம், உடனே மாத்தினா அமைச்சர்களுக்கு மனசு விட்டுரும், கொஞ்சம் ஒத்தி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் உளவுத்துறை அந்த ஃபைல்லாம் தராங்க. என்னென்ன அமைச்சரோட துறை ஊழல் நடந்திருக்கு, என்ன சிக்கலா இருக்கு. கூடுதலா இப்ப நமக்கு தெரியும் இந்த கள்ளக்குறிச்சி விசசாராயமானத்தில் நடந்த பிரச்சனைகள், அப்ப அந்த துறை அமைச்சரை ஏன் மாத்தலங்கிற கேள்விகள் பல தரப்புல அழுத்தம் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சுல்ல. இது எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அமைச்சரவை தற்போது மாற்றப்படலாம் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதுல முத்தாய்ப்பா என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தா, இந்த ஜூலை முதல் வாரத்துல முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா, இந்த ரிப்போர்ட் எடுத்து படிக்கிற, உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட், கூடுதலா மாவட்ட செயலாளர் கொடுத்த ரிப்போர்ட்ல எடுத்து யாரை எந்தெந்த துறைக்கு மாற்றம் பண்ணலாம், யாரெல்லாம் அமைச்சர் பதவி நீக்கலாங்கிற வரைக்கும் ஆரம்பிக்குது. இது கூடுதலா என்ன சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா, ஜூலை 17 முதல்வர் ஸ்டாலினோட மருமகனா இருக்க சபரீசன் அவருடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் அன்னைக்கு பல அமைச்சர்கள் அவரை போய் சந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தகவல் வருது, அமைச்சரை மாற்றப்படலாம் நீக்கப்படலாம் தகவல் போது அனைத்து அமைச்சரும் சந்திக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஜூலை 16 அன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா, திமுக கலைஞரோட முரட்டு பக்தன் அறியப்பட்ட திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்களை முதல்வர் தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு பாக்குறாரு. ஏன்னா ஏற்கனவே திண்டுக்கல் ஐ பெரியசாமிக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. கடந்த முறை தமிழ்நாட்டிலேயே சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் அவர் தான். அதனால தனக்கு முக்கியத்துறை ஏதாவது மது விலக்கு ஆய்வுத்துறை இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படி எதிர்பார்த்த நேரத்தில் அவருக்கு அப்படி முக்கியத்துவம் ஒதுக்கப்படல. அதனால அவர் சற்று மனக்கசப்புல இருந்ததுனால அமைச்சருக்குன்னு வீடு ஒதுக்குவாங்க தமிழ்நாடு அரசுல, அந்த வீட்டுக்கு கூட போகாம அவர் தனியா ஒரு விடுதியில தான் தங்கி இருக்காரு. அது பல முறை சொல்லியும் காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பகுதியில் இந்த முறையும் நாடாளுமன்ற தேர்தல் சிறப்பான வெற்றி வாங்கியிருக்கனால அவர் செஞ்ச பணிகளை பாராட்டி அமைச்சரவையில பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிறந்த துறை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அது குறித்து பேசதான் முதல்வரை கூப்பிட்டு உங்க மன கசப்பெல்லாம் நீக்கிக்கோங்க, உங்களை நாங்க முக்கிய பொறுப்புல தான் தரப்போறோம், அதனால இன்னும் வேகமா செயல்படுங்க உத்தரவாதம் கொடுத்ததாக வட்டாரங்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. இன்னும் அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வன்னியர் சமூகங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு முதன்மை சமூகமா இருக்காங்க. ஆனா அமைச்சரவை பிரதிநிதித்துவத்துல அவங்களுக்கு சற்று குறைவா இருக்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு. அதனால இந்த முறை அதை சரி கட்டணும் முதல்வர்கிட்ட முன்னாடி இருந்தே கோரிக்கைலாம் போன நேரத்துல யாருக்கு அந்த பதவி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ, பொதுவாக வன்னியர் சமூகம் என்ன பண்ணுவாங்க, வடக்கு மாவட்டத்தை கொடுத்து முடிச்சிருவாங்க. சென்னையில தொடங்கி கிருஷ்ணகிரி வரைக்கும் இருக்கிற பகுதியில வன்னியர் பட்டு முடிவு பண்ணி அங்கேயே கொடுத்துருவாங்க. ஆனா இந்த முறை அதுக்கு பதிலாக கீழே யாருக்காச்சும் கொடுக்கலாம் அப்படிங்கிற பேர். ஏன்னா கடலூர், நெய்வேலி இங்கெல்லாம் கூட அவங்களுடைய மக்கள் தொகை அதிகமா இருக்கு. அந்த மக்கள் பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துங்கிறப்பதான் என்ன பண்றாங்கன்னா, நெய்வேலி தொகுதி எம்எல்ஏவா இருக்கிற சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாங்கிற தகவல் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அது தராங்கன்னா, நெய்வேலியில சிறப்பான கட்சி பணிகளை முன்னெடுத்துக்காரு. கூடுதலா கடந்த 2023ஆம் ஆண்டு சபா ராஜேந்திரன் அவர்கள் வீட்டு திருமணம் நடந்துச்சு. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் நேரா போயிருந்து பல கட்சி பணிகளை அவரும் பார்வையிட்டிருக்காரு. தொடர்ச்சி அந்த தொகுதியில் நல்ல வாக்கு வங்கி உருவாயிருக்கு திமுகங்கிறப்ப அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா நம்ம இன்னும் கீழ் பக்கத்துல, அதாவது சொல்ல போனா தெற்கு மாவட்டங்களில் வன்னியர் பெல்ட்டை நம்ம கேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு
முடிவுக்கு வந்திருக்கதா தகவல் வருது. ஆனா சபா ராஜேந்திரனுக்கு இந்த பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு திமுக தலைமை வர அதே நேரத்துல இதுக்கு முன்னாடியே திமுக சீனியர் அமைச்சர்களா இருக்காங்களா எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் துரைமுருகன் ஆகியோர்லாம் கொஞ்சம் முரண்பட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் கொடுக்க வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நாங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், புதுதா அவர் வந்து வர வேணாம்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அது என்ன 2-3 நாள்ல பார்ப்போம். அதே போல தமிழரசி அவர்கள் மானாமதுரை தொகுதி எம்எல்ஏ, அவங்க கலைஞர் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர்கள், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தவர்கள் தான், சிறப்பாக செயலாற்றவங்க தான். அவங்களுக்கு இந்த முறை வந்து அமைச்சர் பதவி தரலாங்கிற வாய்ப்பு வந்து உருவாயிட்டு இருக்குது. தமிழரசி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாங்கிறப்ப தென் மாவட்டங்களில் கோல வச்சிட்டு இருக்கிற சில முக்கிய அமைச்சர்கள் அதுக்கு சில வகையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா நல்லா இருக்காது, ஏற்கனவே நாங்களா இருக்கலாம், நாங்களே பார்த்துக்கிற மாதிரி முதல்வர் பேசியிருக்காங்க. ஆனால் முதல்வர் இதில் சமாதானம் அடையாம கண்டிப்பா தமிழரசி முக்கிய பதவி தரணுங்கிறாங்க. ஏன்னா தமிழரசி யாரு பரிந்துரை பண்றாங்கன்னா கனிமொழி கருணாநிதி அவர்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கு. ஏன்னா பெண் பிரதிநிதித்துவம் திமுக இல்லைங்கிற பேச்சு சமீப காலமா மிக வேகமா வருது. அப்ப பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் திமுக உறுதிப்படுத்தும் சொல்றதுக்காக ஒரு பெண் அமைச்சர் புதிதாக நியமிக்கப்படலாங்கிற தகவலும் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. எது எப்படி இந்த அமைச்சரவை மாற்றம் நம்ம எப்படி பார்த்தாலும் முக்கிய காரணம் முதல்வர் கூடிய விரைவில் வெளிநாடு சுற்றுப்பயணம் போக இருக்கிறாரு. வெளிநாடு சுற்றுப்பயணம் போறது ஜூலை 2ஆம் வாரம் போக இருந்தது, ஜூலை கடைசி வாரத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. இந்த ஒத்தி வைக்கப்பட்டதே என்ன காரணங்கிறாங்கன்னா இந்த அமைச்சரவை மாற்றத்தை செயல்படுத்திட்டு தான் முதல்வர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போலான்னு இருக்காங்கிறாங்க. ஏன்னா அடுத்த கட்டமா வந்து திமுக 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளணும்ல, அந்த தேர்தலை எதிர்கொள்ளும் போது உதயநிதி ஸ்டாலின் தான் ஐகானிக்கா நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு ஐகானிக்கா நம்ம நிறுத்தணும்னா குறைஞ்சபட்சம் இப்போது இருந்தே அவரோட கிரேஸை கொஞ்சம் அதிகமாக்கணும்னா அவருக்கு துணை முதல்வர் பதவி தரப்படலாம் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அப்படி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக உருவாகும் போது அவருக்கு கீழே செயலாற்றுக்கு ஒரு இளம் படை இல்லைன்னா ஒரு புதிய முகங்கள் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். ஏன்னா திமுக என்னன்னா பல வருஷமா அதே ஆளுங்க அமைச்சரா இருக்காங்கன்னு ஒரு புலம்பல் வரம் வருது இல்ல, இதுக்கெல்லாம் முடிவு கட்ட மாதிரி புதிய முகங்கள் செயலாற்றக்கூடிய முகங்களை கொண்டு வந்து வைக்கணுங்கிற கருத்து வந்திருக்கு. இதையெல்லாம் ஒன்று திட்டதான் முதல்வர் இந்த முடிவு எடுத்திருக்கதா சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல அமைச்சரவை மாற்றம் என்ன நடக்க போகுது, யாரெல்லாம் பதவி இழக்க போறாங்க, யாருக்கெல்லாம் கூடுதல் பதவி கிடைக்க போகுது, இல்ல யாரெல்லாம் புதிய அமைச்சராக பதவி ஏற்க போறாங்கிறத நாம் பார்ப்போம்.